அம்மா வந்து இவ்வளவு வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்கல்ல, ஆஸ் அ டாட்டரா உங்களுக்கு யோசிச்சிருப்பீங்க, ச்சே உங்களுக்கு கரெக்டான ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கலையே அப்படின்ட்டு. டெஃபினட்டா நான் டு பி ஃபிராங்க் எனக்கு வந்துட்டு நான் சொன்னேன் அங்க ஸ்டுடியோல பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வர அந்த கேப்ல ஃபுல்லா ஐ வாஸ் பிரேயிங் அது கண்டிப்பா எங்க அம்மாவா தான் இருக்கணும், எங்க அம்மாவா தான் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஒரு 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 ஈகர்னஸோட நான் வீட்டுக்கு வந்தேன். அவங்க தான் சொன்னதுமே வந்துட்டு அவார்ட் எல்லாம் வாங்கும்போது பார்த்தா அப்படி கண்ணு தண்ணி தான். நமக்கு வாங்கும்போது கூட வந்துட்டு அது ஓகே ஃபைன் கடவுள் வந்துட்டு கொடுக்குறாரு, பட் அவங்களுக்கு வாங்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஒரு ஹாப்பினஸ் டு பி ஃபிராங்க் அந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு ஒரு ஸ்டேட் அவார்ட் கிடைக்குதுமா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்தது? எனக்கு அப்படியே மூச்சே அடைக்கிற மாதிரி இருந்தது. ஐயோ நமக்கா, அச்சு நிஜமாவா, அம்மா உனக்குதாமா அப்படின்றா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ வந்துட்டு அம்மா உனக்கும் கிடைச்சிருக்குமா அப்படிங்கும்போது, ஏய் நம்ம 2 பேருக்குமே கிடைச்சிருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாயிட்டேன். நாங்க பேசுற ப்ராஜெக்ட்ல யூடியூப்ல போட்டு நாங்க வந்து பாக்குறோம் அப்படின்ட்டு நாங்க 2 பேருமே போட்டு அம்மா உனக்குதான் மாமா எனக்கு அப்படின்ட்டு ரியலி. ஏன்னா அது வந்துட்டு 17ல வாங்கினது அந்த சீரியலுக்கு. அது 17ல பேசுனதுக்கு இப்ப கிடைச்சிருக்கே அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்க அதான் யோசிச்சோம். ஏன்னா 2017ல அவங்க பேசுற சீரியல் அது. என்ன சீரியல் அப்படி மென்ஷன் பண்ண முடியுமா? தாய் வீடு தாய் வீடு சீரியல். என்ன ரோல் பண்ணீங்க? அது மதர் கேரக்டர் பேசியிருக்கேன். ஓகே ஓகே. 2017ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க. அவங்க பேசினதுக்கு 2017ல உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கேன். சோ இதுல வந்துட்டு எனக்கு கிடைச்சிருக்கு.